நாட்டுக்கோழி வாங்க வந்திருக்கேன். ஒரிஜினல் நாட்டுக்கோழி. அப்படியே இயற்கை புல்லில் போயிட்டு அந்த கோழிலாம் பாருங்கள் அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நாய்க்காரன் வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. இந்த ஐயாமுத்தான் ஓடுது பாருங்கள். ஐயாமுத்தான் தனியாக வச்சுருக்கான். எல்லாம் மேய்ச்சல சுயமாக மேயுது. ஆர்கானிக் சிக்கன். கோழியை பூரா அங்கேயும் இங்கேயும் ஓடி இந்த கம்பத்துக்குள்ளே விரட்டி பிடிச்சி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. மேலெல்லாம் பறந்து எல்லாத்தையும் பிடிச்சி கட்டி வச்சுட்டேன். கம்பத்துக்குள்ளேயே கிடைக்க மாட்டேங்குது. கஸ்டமர் பூரா கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கிடைக்க மாட்டேங்குது. நான் தூரத்தில் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாரு, காலையில் வந்து விடிய காலையில் நான் ஆள் எந்திரிக்க கூட இல்லை. இங்கிட்ட ஓடி ஒரு மலாய்க்காரன்னு நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து ஓடி பிடிச்சிட்டு வந்தப்போ எந்திரிச்சோன்னா வந்துட்டேன். மூஞ்சி கூட கழுவலை. இதான் தூங்கிக்கிட்டு இருந்தான். மண்டையில் அடித்து எழுப்பி விட்டுருக்கேன். இப்போ கோழி பிடிக்கிறது. நாட்டுக்கோழி கிரேவி மாதிரி பண்ணியிருக்கோம். காலையில் வாங்கிட்டு வந்த நாட்டுக்கோழி சமைச்சாச்சு. இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா உடம்புல உள்ள சூட்டெல்லாம் குறைக்கும். ஏன்னா இந்த நாட்டுக்கோழி சூடு தானே, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது. நல்லா வெந்திருக்கு பூ போல. நாட்டுக்கோழியை வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து எப்படி சொல்லி கொடுத்துட்டு போனேன் இந்த மாதிரி சமைக்க அப்படின்னு. ஓரளவு பரவாயில்ல, கடையில் உள்ளவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு டைம் இல்லை சமைக்கிறதுக்கு, கொஞ்சம் வேலை அதிகம். அதனால் என்னால் சமையல் முழு வீடியோ போட முடியல. ஸோ நாட்டுக்கோழி நீங்கள் வாங்குங்க, வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இறைச்சி சூப்பராக இருக்குது. கம்பத்து கோழியில் வந்து எனக்கு அந்த எலும்பு தான் ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த எலும்பு உள்ள நடுவில் இருக்கும் பாருங்கள், இந்த கருப்பு கலர், அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த எலும்பெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது, நல்லா மென்று உடச்சி சாப்பிடணும்.
பிரிக்ஃபீல்ட்ஸுக்கு வந்தீங்கன்னா வாங்க என் கடைக்கு, நான் உங்களுக்கு சமையல் பண்ணி தரேன், நீங்களும் சாப்பிடலாம் என் கூட சேர்ந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மீண்டும். பாய்.